ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஏற்காட்டில் இருக்க பீக்கு பார்க்கு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸ்க்கு 300 ருபீஸ் அண்ட் கிட்ஸுக்கு 200 ருபீஸு. என்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா ஒரு புத்தா ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. பேர்ட்ஸ் இருந்தது, டாக்ஸ் இருந்தது அண்டு கேமல் கூட பார்த்தீங்கன்னா வச்சுருந்தாங்க. பீக்கு பார்க் வீக் டேஸில் 10 AM to 5:30 PM வரைக்கும் இருக்கும். அண்டு வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே திறந்துடுவாங்க. ஒரு 8:30க்கு அண்டு 5:30 PM வரைக்கும் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு பேர்ட்ஸ் பார்க்கலாம் வாங்க. என்ட்ரியில் இன்ஸ்ட்ரக்ஷன் போர்டு வச்சுருந்தாங்க. அண்டு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி சானிடைஸ் பண்ணிவிட்டு போகிறதுக்கு சானிடைசர் வச்சுருந்தாங்க. ஸோ பேர்ட்ஸுக்கு எதுவும் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கட்டும் அப்படின்ட்டு. பெட் லவர் அண்ட் எஸ்பெஷலாக பேர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை நீங்கள் ஏற்காடு போனீங்கன்னா விசிட் பண்ணி ஆகணும். ப்ரைஸுக்கு கன்ஃபார்ம் ஒர்த்து தான் இது. ஏகப்பட்ட பேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வச்சுருந்தாங்க. சன் கனூர் அண்ட் லவ் பேர்ட்ஸ்லாம் ஒரு செக்ஷனில் வச்சுருந்தாங்க. எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ்லாம் இன்னொரு செக்ஷனில் வச்சுருந்தாங்க. அண்டு என்ட்ரி ஆகிற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சீட்ஸ் அங்கே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயி எல்லாருக்குமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. சீட்ஸ் கையில் வாங்கினாங்க, அவ்வளோதான். அங்கே இருக்க பேர்ட்ஸ் எல்லாமே அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா கையில் உட்காந்துக்கிடுச்சு. அந்தளவுக்கு நான் பேர்ட்ஸை கையில் ஹேண்டில் பண்ணது கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் நர்வஸாகவும் இருந்தது, எக்ஸைட்டடாகவும் இருந்தது. ஆனால் எந்த பேர்டுமே பார்த்தீங்கன்னா கடிக்கவே இல்லை, சின்ன பைட் கூட பண்ணல. செம்மையாக டேம் பண்ணியிருந்தாங்க. சூப்பர் டேமிங் ஆக்சுவலி. ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறது எந்த தாட்டுமே பார்த்தீங்கன்னா அப்போது உங்களுக்கு தோணவே தோணாது. ஏன்னா அவ்வளோ எங்கேஜிங்காக நேச்சர் கூட கனெக்ட் ஆகிற ஃபீல் ஸோ அப்படியே ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு சன் கனோர் அண்ட் லவ் பேர்ட்ஸுக்கெல்லாம் நல்லா ஃபீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு செக்ஷனுக்கு எக்ஸாட்டிக் பேர்ட்ஸை பார்க்குறதுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம்.
இந்த செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மக்காவை வந்து வச்சுருந்தாங்க. அண்டு லாரி அப்புறம் இன்னும் நிறைய பேர்ட்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரே சவுண்டு தான். அண்டு பேர்ட்ஸுக்கு நல்லா வந்து ஸ்பேஷியஸாகவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் இருந்தது. நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஊட்டி வந்து போட்டுட்டு போயிட்டோம். அதில் நாட் போடுறதுக்கு இருந்ததை வந்து எடுத்து அது பாட்டு ஜாலியாக அந்த மக்காவை வந்து ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிடுச்சு. சரி இதான் சான்ஸ் சொல்லிட்டு நாங்களும் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து நல்லா எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இவ்வளோ பெரிய சைஸு பேர்டை வந்து நான் என் ஷோல்டரில் வந்து வச்சு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்ததே கிடையாது. ரொம்பவே வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருந்தது, நர்வஸாகவும் இருந்தது அட் த சேம் டைம். வீடியோஸில் வந்து நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. பேர்ட்ஸ் லவ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இது ஒரு ட்ரெஷர்னே சொல்லலாம். ஸோ ஏற்காடு போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் இது போங்க. இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா அது ஊட்டியில் இருக்கிற நாட்டை எடுத்து விளையாட ஆரம்பிச்சிருச்சு. இங்கே இருக்க பேர்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் கொடுங்க, ஃபீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம். எடுத்துகிட்டு வர போயிருந்தாங்க. இந்த பேர்ட் கலரை பாருங்கள், பியூர் ரெட்டுங்க. நேரில் பார்க்க இன்னுமே சூப்பராக இருந்தது. ஸோ பிளேட்டில் அவங்க ஃப்ரூட்ஸ் வச்சு எடுத்துகிட்டு வந்தாங்க. கையில் கொடுத்த உடனே எல்லா பேர்ட்ஸும் வந்துச்சு. டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ஏகப்பட்ட வெரைட்டிஸில் பார்க்கவே ரொம்பவே நல்லா இருந்தது. பிளாக் கலரில் ஒரு பேர்டு இருந்தது, அது என்னன்னு சத்தியமாக தெரில. பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்தது. நீங்கள் இந்த பேர்ட்ஸுக்கு வந்து ஃபீட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பீஸ் கிடைக்கும் பாருங்கள், அது ஒரு செம்ம ஃபீலாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா ஃபீட் பண்ணணுன்ட்டு கேட்டிங்கனாலே ஃபுட் வந்து தருவாங்க. அண்டு ப்ரைஸ்லாம் வந்து அதுக்கு சார்ஜ் பண்ண மாட்டாங்க, ஃப்ரீ தான். இது என்ன பேர்டுன்னு தெரில, இது செமையாக இருந்தது. எனக்கு வந்து இது பார்க்கும்போது இது பென்குயின் பார்க்குற ஒரு ஃபீலாக இருந்தது. சூப்பராக இருந்தது நேரில். இதுதான் வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இல்லை நாங்கள் போகும்போது.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது சேவலா இல்ல மயிலா என்னன்னே தெரியல. 2ம் கலந்த மாரி ஒரு பேர்டா இருந்தது. கலர்லாம் ஒண்ணும் பார்த்தீங்கன்னா, செம்ம கலரு. இது பாருங்களேன். சூப்பர் கலரா இருந்தது. அண்டு பேர்ட்ஸ் மட்டும் இல்ல. நெக்ஸ்ட் வந்து அப்படியே ஆப்போசிட்ல பக்கத்துல வந்தீங்கன்னா, ஃபிஷ்ஷஸும் நிறைய வெரைட்டிஸ் வந்து வச்சிருந்தாங்க. அத பார்த்துட்டு கொஞ்ச நேரம் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு ஆஸ்ட்ரிச் வந்து வச்சிருந்தாங்க. அதுக்கு வந்து ஃபீட் பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க. சரி ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு லைட்டா ஒரு பயத்தோடயே போயிட்டு ஃபீட் பண்ணோம். அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. நம்மள விட எவ்ளோ ஹைட்டா இருக்குங்க இது. நேர்ல பார்க்க சான்ஸே இல்ல. இங்க ஆந்திரா கவ்ஸ்ன்ட்டு சிலது வச்சிருந்தாங்க. இந்த ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா, நார்மல் கவ்வ விட கொஞ்சம் கம்மியா இருக்கும். அண்டு எக்ஸ்பென்சிவ் ஆனது அப்படின்னு சொன்னாங்க. அத அப்படியே பார்த்துட்டு, அடுத்து வந்து எங்க மெயின் அட்ராக்ஷனான டாக்ஸ் தான் வந்து பார்க்க போயிருந்தோம். இதுக்கு வந்து நீங்க உள்ள போய் டாக்ஸ் கூட வந்து நல்லா என்ஜாய் பண்றதுக்கு, ஃபீட் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தனியா வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. தனியா வந்து பே பண்ற மாரி இருக்கும். சரி நமக்கு வந்து டாக்ஸ் வந்து ரொம்ப பிடிக்குமே, பே பண்ணா தப்பில்லன்னு சொல்லிட்டு பே பண்ணிட்டு, உள்ள டாக்ஸ பார்த்து என்ஜாய் பண்ண வந்தாச்சு. எல்லாமே அவ்வளோ க்யூட்டா இருந்தது. ரொம்பவே ஃப்ரெண்ட்லியா இருந்தது. பயப்படவே தேவையில்ல. கடிக்குமான்ட்டுலாம் அவ்வளோ ஃப்ரெண்ட்லியா இருந்தது. உள்ள போன உடனே அதுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு பெட் ஃபுட் வந்து கொடுத்துருந்தாங்க. எல்லா டாக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு பெட் பண்ணிட்டு நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். மேக்ஸிமம் ஷிட்ஸு வெரைட்டிஸ் தான் நிறைய வச்சுருந்தாங்க. இங்கே பப்பீஸும் வந்து சேலுன்ட்டு போர்டு வந்து போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ பப்பீஸ் வாங்குற மாதிரி இருந்தாலும் வந்து வாங்கிக்கலாம். மைண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பீஸ்ஃபுல்லாக அண்ட் ஹாப்பியாக வந்து ஃபீல் ஆச்சு. எந்த ஃபோன் யூஸ் பண்ணுறதும் இல்லாமல், இல்லை ரெகுலராக நம்ம போகிற மாலுக்கு போகிறது,
ஃபிலிம்ஸ் பார்க்குறது அப்படி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பெட்ஸை பார்க்குறது, ஃபீட் பண்ணுறது, பெட் பண்ணுறது அப்படின்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்ன கேட்டிங்கன்னா எல்லோரும் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணால் மைண்டுக்கும் ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ எல்லோரும் வந்து கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணணும்னு நான் சொல்லுவேன். இங்கே ஷிட்ஸு பப்பீஸ் வந்து நல்லாவே வந்து விளையாடிட்டு ஆட்டம் போட்டு இருந்ததுங்க. அது கொஞ்ச நேரம் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்டு இங்கே பேர்ட்ஸு, ஃபிஷ்ஷஸ் பார்த்தோம் அண்டு டாக்ஸ் வந்து பார்த்தோம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ராபிட்ஸ் வச்சுருந்தாங்க. ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ ஏற்காடு வந்து நீங்கள் போகிறதுக்கு பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதை மஸ்ட் விசிட் பிளேஸில் வந்து ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. அண்ட் ஃபைனலி மை எக்ஸ்பீரியன்ஸ் வச்சே சொல்கிறேன். இந்த பிளேஸ் வந்து ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து. எப்போவுமே மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டு வெறும் மாலுக்கு மட்டும் போயிட்டு மூவிஸ் பார்த்துட்டு அப்படியே ஒரு ருட்டீன்லேயே போயிட்டு இல்லாமல் அப்பப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நேச்சர் கூட கொஞ்சம் கனெக்ட் பண்ணிவிட்டு பெட்ஸ் கூட கொஞ்சம் விளையாடிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே வந்து மைண்டுக்கு காம்னஸ் வந்து தரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.